இந்த கடையில இருக்கிற மொத்த சாக்லேட்டையும் வாங்கிட்டாங்க. இவனுக்கு நிறைய கிஸ் தருவா. கரெக்ட் தானே? அப்ப எனக்கு உங்களுக்கு கிடையாது. அப்ப உனக்கு சாக்லேட் கிடையாது. சரி சொல்ல வாங்கி தரேன். ஓகே சரியா? பயங்கரமான ஆளு. வாங்கிட்டு வரேன். ஏன் அவசரப்படுற? பசி இதை சாப்பிடு, அப்புறம் நிறைய வாங்கி தரேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹாஸ்பிடல் கூட்டி போணும். சீக்கிரம் புடிங்க. டாக்டர். வாங்க சௌதர், என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நர்ஸ் சீக்கிரமா கூட்டிட்டு போய் உள்ள ரெடி பண்ணுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். போங்க. என்னாச்சு? டாக்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பையனை எப்படியாவது காப்பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஃபார்மாலிட்டிக்கு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அது நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க பையனை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சார், அந்த பையனோட பேர் சார்? எனக்கு அந்த பையனை பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியாது சிஸ்டர். இல்ல, நாங்க ஃபைல் பண்ணனும். அவங்க அம்மா அப்பாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு தாமா. அவர் வந்து சொல்லுவாரு. சரிங்க சார். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க போங்க. சார், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. இதுக்குதான் நான் வேணான்னு சொன்னேன். இப்ப பாருங்க, பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுடுச்சு. நல்ல வேளை அவ பயந்ததோட சரியா போச்சு. இதுவே ஒரு பிரச்சனைனா யார் பதில் சொல்றது? ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சு நடந்துக்குங்க. அவ யாரு என்னன்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து யாராவது திடீர்னு இங்க வந்து அந்த பொண்ணை பத்தி கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் நான் இல்ல பதில் சொல்லணும். இல்ல மேடம், இப்படி நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த பக்கம் திடீர்னு ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட். பிரச்சனை நம்ம கிட்ட சொல்லிட்டா வரும். இத பாருங்க, ஏதாவது ஒரு வழியில வந்து தொல்லை கொடுக்கும். இதையெல்லாம் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் குழந்தைங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கேன். நீங்க தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இனிமேல் அப்படி நடக்காது மேடம். எங்க மேலதான் தப்பு. வெரி சாரி மேடம். இனிமே இந்த மாதிரியான வாய்ப்பை நானும் தரமாட்டேன்.
அவ என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அவளை எங்கேயும் கூட்டு போகாதீங்க. வந்தீங்களா கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்து பேசுங்க. அதுக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்காதீங்க. அப்படி வேணும்னா உங்க கண்ட்ரோல்ல பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாசத்தை காட்டுங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இப்ப அவளை சமாதானம் பண்ணி விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. மேடம், அம்மு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. இந்த நேரத்தில் தனியாக விட்டு போகிறது எனக்கு என்னமோ சரின்னு தோணல. ஏன்னா எந்த நேரத்தில் வேணும் பயந்து கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு கொஞ்சம் அனுப்பி வைங்க மேடம். நான் காலையில் சமாதானப்படுத்தி காப்பத்தில் கொண்டு விட்டு போயிடுறேன். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன மடமா? உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கும் போறதுக்கும் எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு சார். எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. உங்களுக்கு இவ்ளோ மரியாதை கொடுத்து நடந்துக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறீங்கன்றதுனாலதான். ஆனா இப்ப நீங்களே அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, உங்க வேலையை போய் பாருங்க. அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். மேடம் ப்ளீஸ். சார், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி விட்டுட்டு கிளம்புங்க சார். கிளம்புங்க. அடிப்பட்டவங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல, அவங்க உயிரோட தானே இருப்பாங்க. அம்மு, அத பத்தி யோசிக்காம தூங்கு. யாருக்கும் ஒண்ணு ஆகாது. கடவுள் எல்லாரையும் காப்பாத்துவாரு. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள ஸ்ரீராம ஜெயம் டெய்லி சொல்லிட்டு இருந்தேன்னா பயமே தெரியாது. இல்லம்மா, அந்த ரத்தத்தை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு. அதுவே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குமா. மைதிலி, டைம் ஆச்சு, நாம் போலாம். இவளை கொண்டு போய் ரூம்ல விட்டு வா. மைதிலி அம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. நான் தனியா படுத்தா கெட்ட கனவா வரும், பயமா இருக்கும். இங்க பாரு, நான் எங்கேயும் போலமா. இரு, நான் பேசிட்டு வரேன். இரு, எங்க போற? நாம அந்த மேடம் கிட்ட சொல்லிட்டு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க. மைதிலி, நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அவங்க ரொம்ப டென்ஷனா வராங்கம்மா. கண்டிப்பா விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? இப்ப எப்படிங்க இவ்வளவு விட்டுட்டு போக முடியும்? அந்த மேடம்க்கு தெரியாது ஒரு சின்ன பொண்ணு என்ன மனநிலையில இருப்பான்னு? இங்க பாரு, நான் எல்லாம் பேசி பார்த்துட்டேன். அவளை இனிமேல் வெளியே அனுப்புற ஐடியாவே இல்லையா. நீங்க வேணா பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல இப்போ மறுத்து பேசணும்னா மறுபடியும் பிரச்சனை தாமா வரும். எங்க நாம தானங்க கொண்டு வந்து சேர்த்தோம். நாம அவ மேல அக்கறை காட்டக்கூடாதா? எல்லாம் உங்களாலதான் வந்துச்சு. நீங்க தான் சட்டம் ரூல்ஸ் அது இதுன்னு பேசி எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கீங்க. அம்மா, நீ பயப்படாம நிம்மதியா தூங்கு. நாங்க உன்னை காலையில வந்து பாக்குறோம். அம்மா வேண்டாம், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. உன்னை கூட்டிட்டு போக முடியாதுமா, விட மாட்டாங்க. நாங்க உன்னை காலையில வந்து பாக்குறோம்னா அப்ப நீங்க இங்கே இருங்க, என்னை விட்டு போகாதீங்க. எங்களை இங்க இருக்கவும் விட மாட்டாங்கம்மா. அவங்க யாரு நான் யார் கூட இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு? நான் இங்க தான் இருப்பேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பயப்படாம இரு. எங்க பார், இங்க உன்ன மாதிரி எத்தனை பசங்க இருக்காங்க. என் கூட உங்களை தவிர யார் இருந்தாலும் பயமா தான் இருக்கும். நீங்க வேணா மேடம் கிட்ட சொல்லிட்டு என் கூடவே இருங்களேன். அம்மோ, நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா பயமா தான் இருக்கும். நீ அதை பத்தி யோசிக்காம கண்ணை மூடி தூங்கு. கண்ணை மூடுனா கனவா தான் வரும், தூக்கமே வராது. உனக்கு தூக்கம் வரலனா இந்த டேப் வச்சுக்கோ. இதுல நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. நீ விளையாடிக்கிட்டே இருந்தா ஒரு பயமும் வராது, எல்லாம் மறந்து போயிடும். இந்த பிடி. நாங்க கூடவே படுத்துக்கிட்டு கேம்ஸ் விளையாடுறேன். என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. இதை பாரு அம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. காலையில டைம் ஆகுது சார், கிளம்புங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அம்மோ எந்திரி வா.
மேடம் அது சார் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை சார், எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. கிளம்புங்க. அம்மு நீ வா வா, நீங்க கிளம்புங்க சார். மைதிலி அழாதம்மா, கிளம்பு போலாம். என்னங்க இன்னும் தூங்கலையா? ஸ்கூல்ல நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவங்க டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம புள்ள படிக்கவே முடியாதா? வேற ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிடலாங்க, நமக்கும் செலவு குறையும்ல. ஏண்டி இப்படி டிசி வாங்கிட்டு பாதியிலே போறதுக்கா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டின? அவன் நல்லா படிக்கணும், அதுவும் பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சேன். எல்லாம் வீணாத்தானே போச்சு. அவன் பணக்கார வீட்டுல தான் பிறக்கல, ஆனா பணக்கார மாதிரி வளரணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலையே. அவன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கூல்ல போய் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பாதியில வந்திருக்கீங்க, அடுத்த வருஷம் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் இதான நிலைமை. அப்போ ஒரு வருஷம் வீணு தானே. இப்ப மறுபடியும் சிவானி வந்தாலும் இதைத்தான் பண்ணுவாங்கல்ல? ஆமாண்டி, அவங்க பணம் உள்ளவங்க. நம்ம பிள்ளைய சேர்க்க முடியாத ஸ்கூல்ல ஆளை வச்சு சேர்த்து விட்டவங்க இதெல்லாம் சாதாரணமா சமாளிச்சிருவாங்க. அப்ப ரூல்ஸ் எல்லாம் சொன்னீங்க? அதெல்லாம் நம்மள மாதிரி பணம் இல்லாதவங்களுக்கு தான். இது என்னங்க நியாயம்? இதுல நியாய அநியாயம் எல்லாம் பேச முடியாது, பணம் மட்டும்தான் பேசும். இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அவன் படிப்பு தான். அவன் இப்ப தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. அவன் படிப்பை கூட ஒரு வருஷம் தள்ளி படிச்சுக்கலாம், ஆனா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஏங்க இப்படி பேசுறீங்க? அவன் நல்லபடியா திரும்ப வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சாயங்காலத்துல இருந்து நெஞ்சுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தோணுது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா என் நேரம் ஏட்டு சார் நமக்கு கால் பண்ணிருப்பாரு. அவன் நல்லதா இருப்பான். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குங்க. ஏண்டி, அவரே இங்க இருக்காரு, அவன் பிரச்சனை இவருக்கு எப்படி தெரியும்? அதான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுட்டு வந்திருக்காருல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லபடியா பழிச்சுக்குவாங்க. யார் பாத்துக்கிட்டாலும் நாம பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டது மாதிரி வருமா? அவனுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வோம், அடுத்தவங்க செய்வாங்களா? என்ன பண்றதுங்க? அவன் சிவானிய கூட்டிட்டு தான் இங்க வருவேன்னு அடம் பிடிக்கிறான். அவனை வலுக்கட்டாயமா நம்ம கூட வச்சு கஷ்டப்படுத்தவா முடியும்? அவனை இப்போதைக்கு விட்டு கொடுத்துதான் பிடிக்க முடியும், வேற வழியே இல்ல. நீங்க அவனை அடிச்சு திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவான், நம்ம மேலதான் கோவப்படுவான். அதுக்கு பிரிஞ்சு இருந்தாலும் பாசத்தோட வாழ்ந்துக்கலாம். அவன் ஜாதகத்துல கொஞ்ச நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு எழுதியிருக்கு போல. ரொம்ப நாளாவே நம்மளை விட்டு விலகியேதான் இருக்கான். எல்லாம் நேரம் சரியாயிடும். நம்ம புள்ள நல்லபடியா இருப்பான். என்னங்க, பேசாம படுங்க.
என்னாச்சுங்க? தெரியல காமாட்சி, ஏதோ ஏதோ ஒரு உணர்வு, எனக்கு சொல்ல தெரியலம்மா. நெஞ்செல்லாம் ஒரே கனமா இருக்கு. நீங்க பாலாவை நினைச்சிட்டே படுத்தீங்கல்ல, அதான். நீங்க கண்ணை மூடிட்டு நல்லா படுத்து தூங்குங்க, சரியாயிடும். இல்ல காமாட்சி, நம்மளை சுத்தி ஏதோ நடக்குது, ரொம்ப பயமா இருக்குமா. என்னங்க, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. எப்போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம் இவரை தானே நம்புவோம். அதே மாதிரி எந்த தடவையும் நம்பி உங்க சுமையை இறக்கி வைங்க, எல்லாம் சரியாயிடும். நம்ம பிள்ளையும் நல்லா இருப்பான்.